வணக்கம் நண்பர்களே, மீண்டும் இந்த தரத்தை சந்திப்பில் மகிழ்ச்சி. வெல்கம் டு ராஜீவ் ஹெச்டி லா ஹெச்என்எஸ் ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்க அப்படின்னா தொடர்ச்சியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா அங்கே கொடுக்கக்கூடிய சர்வீஸு, அதே போல் பார்த்தோன்னா அங்கே ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க, கஸ்டமருக்கு வந்து ரிவ்யூ எப்படி இருக்குன்ற விஷயத்தை வந்து தொடர்ந்து நம்ம வந்து பார்த்துட்டு வந்துட்டு தான் இருக்கோம். ஸோ அப்படின்ற பட்சத்தில் பார்த்தோன்னா இன்றைக்கி ஒரு நண்பருக்கு பார்த்திங்கன்னா 3500 கிராஃப்ட் வந்து ஏர் டிரான்ஸ்போர்ட் செஞ்சுருக்காங்க. ஸோ அவர் வந்து எப்படி பண்ணியிருக்கான்னு பார்க்க போகிறோம். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா இந்த நண்பருக்கு பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா டென்சிட்டி தான் நிறைய வச்சுருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா இது சம்மந்தமான சில கேள்விகள் நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கேள்விகள் என்ன, இவருக்கு எப்படி பண்ணியிருக்காங்கன்ற மொத்த விஷயத்தையும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த நண்பருக்கு பார்த்திங்க அப்படின்னா 3500 கிராஃப்ட் வந்து ஏர் டிரான்ஸ்போர்ட் செஞ்சுருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா டென்சிட்டி வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு லைன் இருக்குது இல்லையா, ஸோ அந்த லைன் மட்டும் பார்த்தோன்னா டென்சிட்டி வச்சுருக்காங்க. மீதி இருக்கிற இடம் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபில்லிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபில்லிங் பண்ணுறதுல பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சமீபத்தில் வந்த ஒரு கேள்வி, ஒரு சந்தேகம் பார்த்திங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் செய்கிறாங்க இல்லையா, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கிளினிக்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ட்ரிம் பண்ண தேவையில்ல, ஃபுல் ட்ரிம் பண்ணாமல் அப்படியே டென்சிட்டி வைக்கலாம், அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இது உண்மையாக பொய்யா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதை வந்து என்னுடைய பார்வையில் பார்க்கணும் அப்படின்னாலும் பார்த்திங்க அப்படின்னா அது முற்றிலும் தவறான ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல நான் பதிவு பண்ணணும். ஏன்னா ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு இடத்துல நிறைய செடிகள் இருக்குது, அந்த செடிகளுக்கு இடையில் ஒரு செடி வேறு செடிகள் குட்டி குட்டியாக ஒரு செடி வைக்கிறதுக்கும் அதை மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ நம்ம சரியான டென்சிட்டி கொடுக்க முடியாது, சரியாக வந்து ஏரை வந்து ஃபில் பண்ண முடியாது. அதே போல் பார்த்தோன்னா ஏர் நம்ம இம்ப்ளான்டேஷன் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா அந்த இம்ப்ளான்டேஷன் சரியாக பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்க முடியாது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து 50% மேலே பார்த்திங்க அப்படின்னா வேஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். அதனால் பார்த்திங்கன்னா நண்பர்கள் நம்ம கூட சொல்கிறது, எனக்கு மொட்டை அடிச்சிட்டா ரொம்ப நாள் முடி வர்றதுக்கு அப்படின்னா தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அப்போ நம்ம கொடுக்குற காசும் வேஸ்ட்டு, போகிற கிராஃப்ட்டும் வேஸ்ட் ஆகிடும். கண்டிப்பாக உங்களுக்கு மன உடைச்சல் தான் அதிகமாகும். அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து நீங்கள் 2வது டைம் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களான்றது தெரியாது. அதனால் பார்த்தோன்னா முதல் டைம் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் ட்ரிம் பண்ணால் மட்டும் என்ன ஆக போகுது, அடுத்த ஒரு 2 மாதம்லாம் ஃபுல்லாக முடி வந்துட போகுது. ஸோ அதனால் பார்த்தோன்னா அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கிறதுக்காக தயவு செஞ்சு பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி தவறான முடிவு எடுக்க வேணாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் வந்து இந்த தடவை திரும்ப சொல்லிகிட்ருக்கேன். லா ஹெச்என்எஸ் ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்க அப்படின்னா தொடர்ச்சியாக பார்த்தோன்னா ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மட்டும் இல்லை, ஸ்கின்னுக்கும் ட்ரீட்மெண்ட் போயிட்டு தான் இருக்குது. ஸோ நல்ல முறையில் பண்ணிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு மேலே பார்த்தோன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தோன்னா ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் செஞ்சுட்டு நல்ல ரிசல்ட்டோட நண்பர்கள் இருக்காங்க. ஃப்ரீ கன்சல்டேஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ நீங்கள் எத்தனை கிளினிக் நீங்கள் வந்து இப்போ ஏறி இறங்கியிருந்தாலும் ஒரு கிளினிக் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பாருங்கள். வந்து பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் முடிவு பண்ணுங்கள், நீங்கள் வந்து இது பெஸ்ட் சாய்ஸாக இல்லைன்றது அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். வேறு ஏதாவது டவுட் தான் வாட்ஸ்அப் பண்ணல கால் பண்ணுங்கள். உங்கள் நண்பருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, இது உங்கள் நண்பருக்கு தேவைப்படும் அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் தான் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நன்றி.